அங்கேருந்து வர்றான் பாரு, அவன் தான் அப்புறம் நடந்து வர்றானுங்களா, வரான் பாரு, வந்து பாட்டான். ஒதுக்கல் கிக்கர் ஒதுக்கல் பார்த்தீங்களா, கிக்கர் ஒதுக்கவே இல்லை, காவி இல்லைங்கிறது தெரிஞ்சோன்னே கிக்கர் ஒதுக்கி தள்ளி போய் அவ்வளோதான் ஐடி வந்துச்சு. ஏதோ காசு போட்டு வாகனத்தை வாங்கின மாதிரி சர்வசாதாரணமா மர்ம நபர் இருசக்கரத்தை திருடிட்டு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வாகனத்தை திருடக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. வங்கிக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள ஒருத்தருடைய இருசக்கர வாகனம் மாயமாயிருக்கு. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் 52 வயதான முத்துசாமி. இவரு அதே பகுதியில தனியார் பள்ளியில வாட்ச்மேனா வேலை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல புஞ்சை புளியம்பட்டி பவானி சாகர் சாலையில இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு இவர் போயிருந்திருக்காரு. வங்கிக்கு வெளியில தன்னுடைய வாகனத்தை நிறுத்திட்டு வங்கிக்குள்ள போனதுக்கு அப்புறமா வெளியே வந்து பார்க்கும்போது தன்னுடைய இருசக்கர வாகனம் மாயமாகி இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு. அக்கம் பக்கத்துல பார்த்தும் தன்னுடைய வாகனம் கிடைக்காத சூழல்ல இவரு புளியம்பட்டி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்திருக்காரு. புகாரின் அடிப்படையில போலீசார் வங்கி முன்னாடி பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மர்ம நபர் ஒருத்தர் அங்க வந்து வாகனத்து பக்கத்திலேயே நின்று சுத்தி முத்தியும் வேடிக்கை பார்த்துட்டு சர்வசாதாரணமா அந்த வாகனத்தை திருடிட்டு போகக்கூடிய காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அந்த காட்சியின் அடிப்படையில அந்த மர்ம நபரை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இப்படி ஒருத்தர் இருசக்கர வாகனத்தை திருடிட்டு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.